Hi friends, welcome to another video. 2006 May 29th அன்னைக்கு மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர் வந்து ஒரு இஎன்டி சர்ஜன் அண்ட் அவங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் பத்மா ரஜினிகாந்த் அவங்க வந்து ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட். இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது சென்னையில். அந்த குழந்தைய வந்து சென்னையிலேயே படிக்க வைக்கிறாங்க ஒரு பிரைவேட் ஸ்கூலில். அந்த ஸ்கூல்லேயே படித்து தனது 7வது வயசில் வந்து செஸ்ஸில் அளவுக்கு அதிகமான ஒரு பற்று வருது அந்த குழந்தைக்கு. அதை கண்ட அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செஸ்ஸுக்கான ட்ரைனிங் அண்ட் டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. அந்த குழந்தை தனது 12வது வயசில் செஸ் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வந்து வின் பண்ணுது. அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, நம்ம இந்தியாவுக்கு வந்து பெருமை சேர்த்த மிஸ்டர் குகேஷ் டொமராஜு அப்படிங்கிற ஒரு நபர் தான். அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ்டர் குகேஷ் டொமராஜு அப்படிங்கிறவர் வந்து ஒரு 18 வயது இளைஞர். அவர் வந்து சென்னையில் தான் பிறந்திருக்காரு. அவங்க ஃபேமிலி வந்து தெலுங்கு பேஸ்டாக இருந்தாலும் அவர் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து பிறந்திருக்காரு. தமிழ்நாட்டில் தான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. செஸ்ஸில் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து இப்போ லேட்டஸ்ட்டாக சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் செஸ் டோர்னமெண்ட் நடந்துச்சு. அந்த செஸ் டோர்னமெண்ட்டில் வந்து டோட்டலாக 14 ரவுண்ட்ஸு. அதில் 3 ரவுண்ட்ஸில் டாப்பில் வந்து இவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஒரு ரவுண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட் வந்து 1.69 crores இந்தியன் ருபீஸ்க்கு வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா அவர் டோட்டலாக வந்து 3 ரவுண்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. அப்போ கேல்குலேட் பண்ணி பார்க்குறப்போ 5.07 crores வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஃபைனல் ரவுண்டில் சைனாவை சேர்ந்த ஒரு செஸ் வீரரான டிங் லெரனை தோற்கடிச்சு நம்ம குகேஷ் டொமராஜு அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இந்தியாவுக்கு வந்து ஒரு பெருமையை சேர்த்த 2வது நபர் செஸ்ஸில் அப்படின்னு சொன்னால் அது நம்ம குகேஷ் அவர்கள் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் வந்து இதே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டைட்டில் அவர் வென்றிருக்காரு. ஆனால் இவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா இவர் வந்து 18 இயர்ஸ்லேயே இந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. தனது 18வது வயதில் 18வது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டைட்டில் வின் பண்ண ஒரு பெருமை வந்து குகேஷ் டொமராஜு அவர்களுக்கு தான் வந்து சேரும். குகேஷ் அவர்களுக்கு வந்து 5.07 crores வந்து அந்த 3 ரவுண்டில் வின் பண்ணது போக அந்த ப்ரைஸ் அமௌண்ட்லேருந்து 50-50 ஆப்போனண்ட்டுக்கும் இவருக்கும் 50-50 ஷேர் பண்ணதில் டோட்டலாக 11 crores ப்ரைஸ் அமௌண்ட் வந்து வின் பண்ணிவிட்டு அது போக டைட்டில் அது போக மெடலோட இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்கிறாரு. இது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையான ஒரு விஷயம். பிசிசிஐ அண்ட் நம்ம கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே வந்து அவருக்கு பாராட்டியிருக்காங்க. நம்ம பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களும் வந்து அவரோட விஷஸை வந்து தெரிவிச்சிருக்காரு குகேஷ் அவர்களுக்கு. நம்ம தமிழ்நாடு சிஎம் திரு எம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அவருக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ 5 crores அமௌண்ட் வந்து ப்ரைஸ் மணியாக வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இவ்வளோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண 18 வயதான குகேஷ் டொமராஜை வந்து நம்ம மனசார பாராட்டணும். அண்ட் பால்சாப் ஃபேமிலி சார்பாக குகேஷ் டொமராஜ் அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்தியா வந்து உலக அளவில் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணிட்டு இருக்கு. அந்த வகையில் குகேஷ் அவர்களும் நம்ம நாட்டுக்காக ஒரு பெருமை தேடி கொடுத்துருக்கிறாரு. அவரை கொண்டாட வேண்டிய நேரம் இது. பேரண்ட்ஸோட சப்போர்ட்னால தான் அவர் இந்த அளவுக்கு வந்ததாக ஒரு பேட்டியும் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் அவர் கண்ணீர் மல்க அவங்க அப்பாவை வந்து கட்டி பிடிக்கிற அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாக பரவிட்டு இருந்தது. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட வாழ்த்துக்களை வந்து குகேஷ்க்கு தெரிவிங்க. அண்ட் ஃபார் மோர் சச் கான்டென்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பால்சாப். ஐ see you guys in the next video. Bye.